குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். ஃபஸ்ட் மிட்டம் டெஸ்ட்டு 9th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் கரூர் டிஸ்ட்ரிக்ட் ஓடுது. இதோட கொஷின் அண்ட் ஆன்சர் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கொஷின் சினானிம் இம்மன்ஸ், சி ஆப்ஷன் கரெக்டு, கிரேட். செகண்ட் கொஷின் நியூயன்சஸ், ஏ ஆப்ஷன் கரெக்டு, சப்டில் சேஞ்சஸ். தேர்ட் கொஷின் ஆண்டனைம் ப்ராஸ்பரஸ், சி ஆப்ஷன் கரெக்டு, புவர். ஃபோர்த் கொஷின் பார்த்தீங்க அப்படின்னா பிளஸ்ஸிங், பிளஸ்ஸிங் ஆப்போசிட் மீனிங் பார்த்தீங்க அப்படின்னா டி ஆப்ஷன் கரெக்டு, கேர்ஸ். ஃபிஃப்த் கொஷின் பார்த்தீங்க அப்படின்னா சஃபிக்ஸ் கேட்டிருக்காங்க, கம்ப்ளீட், கம்ப்ளீட்லி, பி ஆப்ஷன் கரெக்டு. சிக்ஸ்த்து கொஷின் பார்த்தீங்க அப்படின்னா ஹோமோஃபோன்ஸ். ஐ ஆஸ்க்டு த ஸ்டூடெண்ட்ஸ் டு ரைட், WRITE ஃபஸ்ட்டு வரும், த ரைட் ஆன்சர் RIGHT, இது வந்து செகண்ட் ஆன்சராக வரும். ஐ ஆஸ்க்டு த ஸ்டூடெண்ட்ஸ் டு ரைட் த ரைட் ஆன்சர். ஸோ செவன்த் கொஷின் பார்த்தீங்க அப்படின்னா ஃபார்ம் அன் அனகிராம் யூஸிங் த வேர்ட் கிவன் செக்ஷன். இதுக்கு அனகிராம் எழுதணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நோட்டீசஸ், இதுதான் கரெக்டான ஆன்சர். அடுத்தது 8th 9th 10thலாம் பார்த்தீங்க அப்படின்னா ஆன்சர் த ஃபாலோயிங் கொஷின், அதை நீங்கள் புக்கில் பார்த்துக்கலாம் கைடில். 11th கொஷின் பார்த்தீங்க அப்படின்னா ஏ கொஷின் ஹூ இஸ் த ஸ்பீக்கர், இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ராபர்ட் ஃப்ராஸ்ட். பி கொஷின் பார்த்தீங்க அப்படின்னா ஹவ் வாஸ் த லேக் அப்படின்னா ஃப்ரோசன் அப்படிங்கிறது ஆன்சர். 12th கொஷின் பார்த்தீங்க அப்படின்னா ஹவ் ஆர் த வுட்ஸ், ஆன்சர் லவ்லி டார்க் அண்ட் டீப் அப்படின்னு எழுதணும். பி கொஷின் பார்த்தீங்க அப்படின்னா வாட் ஆர் த ப்ராமிசஸ் த போய்ட் இஸ் டாக்கிங் அபவுட், டியூட்டிஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அப்படின்னு எழுதணும். ஸோ 13th கொஷின் பார்த்தீங்க அப்படின்னா வாட் டஸ் இட் ரெஃபர் டு, இந்த இடத்துல இட்டு வந்து எதை குறிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா போய்ட்ஸ் ஆங்கர் வித் இஸ் ஃபோ, இது ஆன்சர். பி கொஷின் பார்த்தீங்க அப்படின்னா வாட் டஸ் ஆப்பிள் சிக்னிஃபை அப்படின்னா அவுட்கம் ஆஃப் த போய்ட்ஸ் ஆங்கர் அப்படின்னு எழுதணும். 14th கொஷின் ஏ கொஷின் பார்த்தீங்க அப்படின்னா வி ஹவ் பீன் லிவிங் இன் சென்னை ஃபார் 80 years, ஃபார் கொடுக்கணும் அதுக்கு ஆன்சர். பி கொஷின் பார்த்தீங்கன்னா அப்துல் ஹேஸ் டேக்கன் ஆஃப்டர் ஹிஸ் ஃபாதர், இது ஆன்சர். 15th and 16th பேராகிராஃப் பார்த்துக்கோங்க, உங்களோட கைடில் இருக்கும். நெக்ஸ்ட்டு 18th கொஷின் பார்த்தீங்க அப்படின்னா ரீட் த கிவன் poetic லைன்ஸ் அண்ட் ஆன்சர் த கொஷின்ஸ் கிவன் பிலோ. ஸோ ஏ கொஷின் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 4 லைன் நல்லா படிச்சுக்கோங்க. பிக் அவுட் த ரைமிங் வேர்ட்ஸ் கேட்டிருக்காங்க. ஃப்ரண்ட், எண்ட் அண்ட் ஃபோ, க்ரோ அப்படிங்கிறது தான் ரைமிங் வேர்ட்ஸ். பி கொஷின் பார்த்தீங்க அப்படின்னா வாட் இஸ் த ரைம் ஸ்கீம் ஆஃப் த ஸ்டார், ஸோ AABB, அது ஆன்சர். சி கொஷின் பார்த்தீங்க அப்படின்னா பிக் அவுட் த அலிட்ரேட்டட் வேர்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா வாஸ் வித், இது அலிட்ரேட்டட் வேர்ட்ஸ். நெக்ஸ்ட்டு ஐடென்டிஃபை த ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் இந்த 4th லைன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெட்டஃபர். நெக்ஸ்ட்டு 19th கொஷின் ரீஅரேஞ்ச் த சென்டென்ஸ் இன் கொஹிரண்ட் ஆர்டர். ஸோ சைடில் ஆன்சர் கொடுத்துருக்கேன் பார்த்துக்குங்க. ஃபஸ்ட்டு எது வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாமி சேட் அபவுட் ஓல்டு ஸ்கூல் ஆஃப் சென்ச்சுரிஸ் எகோ வரும். செகண்ட் கொஷின் பார்த்தீங்க செகண்ட் ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா தென் மார்ஜி ஆஸ்க்டு அபவுட் த டீச்சர் ஆஃப் ஓல்டு ஸ்கூல் அப்படின்ட்டு வரும். தேர்டு சென்டென்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா டாமி சேட் தட் த டீச்சர் வாஸ் த ஹியூமன் அப்படின்னு கொடுக்கணும். ஃபோர்த் கொஷின் ஃபோர்த் ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா மார்ஜி வாண்டட் ஹவ் அ ஹியூமன் குட் பி அ டீச்சர் அப்படின்னு கொடுக்கணும். ஸோ ஃபிஃப்த் ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ டாமி கிளாரிஃபைடு த ஹியூமன் டீச்சர் கேவ் ஹோம்ஒர்க் அண்ட் டாட் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு கொடுக்கணும். ஸோ இதை லைனை எழுதிக்கோங்க, நம்பர் எப்படி கொடுத்துருக்கோம் அதே மாதிரி. நெக்ஸ்ட்டு எந்த லெட்ரு கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாருங்கள், உங்களோட கைடில் இருக்கும், அதை படிச்சுக்கோங்க. இந்த வருஷம் இல்லாட்டி இந்த வருஷத்துக்கு உங்களுக்கு கீ ஆன்சராக யூஸ் ஆகும். அடுத்த வருஷத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எக்ஸாம்பிள் கொஷின் பேப்பராக ஒரு ப்ராக்டிஸ்க்காக உங்களுக்கு யூஸ் ஆகும். என்ன கொஷின் கேட்டிருக்காங்க, எப்படி ஆன்சர் எழுதணும் அப்படிங்கிறத ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க.